ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹர்ஷிகா மாம் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம், ஜிஆர்டி கோல்டு பர்ச்சேஸ் தான் பார்க்க போகிறோம். இது யார் வாங்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டு தான் வாங்கியிருக்கிறாங்க. அவங்களுடைய பர்த்டேக்காக அவங்களே வாங்கிக்கிட்டது. அவங்க வந்து சில்லற காயின்ஸு அப்புறம் நோட் எல்லாம் வந்து உண்டியல் சேவிங்ஸ் பண்ணி 1 இயர்க்கு அப்புறம் அவங்க வாங்கியிருக்கிறாங்க. அவங்க என்ன பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் டேப் பண்ணிங்கன்னா நான் ரெகுலராக போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஜிஆர்டிக்கு வந்து அவங்க வந்து போயிருக்கிறாங்க பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக. அவங்க என்ன வாங்கினாங்கன்னு பார்த்தீங்கன்னா கோல்டு காயின் தான் வாங்கியிருக்கிறாங்க. என்றைக்கு வாங்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 26 ஜூனில் வாங்கியிருக்கிறாங்க. கோல்டு காயின் 2 கிராம் காயின் வாங்கியிருக்கிறாங்க. அதுக்கு வந்து எவ்வளோ அன்றைக்கி கோல்டு ரேட் பார்த்திங்கன்னா 6600 ரூபா கோல்டு ரேட்டு. அந்த கோல்டு ரேட்டுக்கு வாங்கியிருக்கிறாங்க. 2% விஏ ப்ளஸ்ஸு ஜிஎஸ்டி 3% கட்டியிருக்கிறாங்க. 13,557 ரூபா வருது கோல்டோடைய ரேட்டு. ப்ளஸ் வந்து விஏவும் சேர்த்து ஜிஎஸ்டி மட்டும் பார்த்திங்கன்னா 406 ரூபா வருது. டோட்டலாக பார்த்திங்கன்னா 13,900 ரூபா வருது கோல்டு காயினுடைய இது. அந்த கோல்டு காயின் காமிக்கிற பாருங்கள். இந்த கோல்டு காயினு பின்னாடி பாருங்கள், ஜிஆர்டி ஆல்மார்க் சிம்பிள் 916 எல்லாமே சிம்பிள் எல்லாமே இருக்குது. அது இல்லாமல் அவங்க வந்து அவங்களுக்காக வாங்கினதுனால 2 கிராம்ஸ் 2.011 2.011 கிராமுக்கு எடுத்துருக்குறாங்க. அவங்களே கடைக்காரங்களே சொன்னாங்களே, இது உங்களுக்கு வாங்குறீங்களா இல்லை நான் வந்து ரிட்டன் எதுனா கொடுக்க போகிறீங்களா யாருனா கிஃப்ட்டு அப்படின்னு கேட்டாங்க. இல்லை எங்களோட பர்ச்சேஸ்க்கு தான் வாங்க போகிறோம் அப்படின்னு. உங்களுக்குலாம் சேவிங்ஸ் வாங்குறதா இருந்தால் இன்னும் கூட மில்லிகிராம் பார்த்து வாங்குங்க. 2னா 2 எக்ஸாக்டாக வாங்குங்க, 2க்கு மேலே இருக்கிறத வாங்குங்க. இதே யாருக்குனா ரிட்டன் கொடுக்குறதா இருந்தால் 1.99 இருந்தால் கூட நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்களாம். அதையும் அவங்க எனக்கு சொல்லியிருந்தாங்க. அது இல்லாமல் அவங்க வந்து காயின் வாங்க பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காகவே போகலை. அவங்க என்ன பர்ச்சேஸ் பண்ண போகணும்னு நினச்சாங்கன்னா ரிங் வாங்குறதுக்கு தான் போனாங்க. பட் வந்து ரிங்கோடைய வேஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா 16 and 18 19 அந்த வேஸ்டேஜில் தான் இருக்குதான். அதனால் அந்த வேஸ்டேஜெலாம் கொடுத்து வாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு தான் ஓவரால் அமௌண்ட் வந்து அவங்க நிறைய கொடுக்குற மாதிரி வருது வேஸ்டேஜில். இது வந்து நம்ம சேவிங்ஸ் பண்ணி வாங்குறது வேஸ்டேஜில் நிறைய கொடுக்க வேணாம்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருந்தாங்கன்னா காயின் வாங்கிட்டு வந்துட்டாங்க. அவங்க ஏன் காயின் வாங்கினாங்கன்னு பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜ்க்காக மட்டும்தான் அவங்க வந்து காயின் வாங்கியிருக்கிறாங்க. ஏன் வேஸ்டேஜ் வந்து 2% தானே தராங்க அப்படின்ட்டு காயின் வாங்கியிருக்கிறாங்க. ஜுவல்ஸ் எதனா வாங்கினாங்கன்னா அதிகம் காசு ஆகுதுன்ட்டு இதுக்கு நம்ம சீட்டு போட்டு தான் வாங்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்க வந்துட்டாங்க. ஜிஆர்டியில் சீட்டு எதனா நியூவாக சேஞ்ச் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்களாம். சீட்டு எதுவும் சேஞ்ச் பண்ணல, அதே பழைய ஸ்கீமு தான் போயிட்டுருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து கோல்டு காயின் வாங்கும்போது எப்படி வாங்கியிருக்காங்க பார்த்தீங்கன்னா 6,600 ரூபா 2% ப்ளஸ் ஜிஎஸ்டியோட 13,900 வருது. சப்போஸ் வந்து வேஸ்டேஜே இல்லாத டைம்லலாம் வாங்கியிருந்தாங்க இன்னும் கூட பெனிஃபிட் அடைஞ்சிருக்கலாம். அக்ஷய தீதி டைம்லலாம் வாங்கியிருக்கலாம் அப்படின்ட்டு நினச்சிருக்கலாம். அக்ஷய தீதி டைமில் வாங்கியிருந்தாங்கன்னா கோல்டு ரேட் வந்து 6,700 ரூபா காலையில் இருந்துச்சு. அதுக்கு வந்து வேஸ்டேஜ் வந்து ஃப்ரீ, ஜிஎஸ்டி மட்டும் 3% கொடுத்துருந்தாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா 13,802 ரூபா வருது. சப்போஸ் அன்றைக்கி மத்தியானமே அக்ஷய தீதி அப்போ பார்த்தீங்கன்னா 6,770 ரூபா விற்றுருக்குது. ஆஃப்டர்நூன் மேலே ஒரே நாள் அக்ஷய தீதி வந்து 3 டைம்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குது. அப்போ வந்து மத்தியானத்துக்கு மேலே வந்து 6,700 ரூபா வந்திருக்குது. அப்போ எடுத்திருந்தாங்கன்னா 13,540 ப்ளஸ் 3% ஜிஎஸ்டி பார்த்திங்கன்னா 13,946 ரூபா வருது. இவங்க வாங்கினது பார்த்திங்கன்னா 13,900. அக்ஷய தீதி அப்போ வாங்கியிருந்தாங்கன்னா 13,940. விஏ இல்லைன்னு நினைக்கலாம், ஆனால் வந்து விஏவோட வாங்கினாலும் மேட்ச் ஆகுது பார்த்திங்கன்னா. ஏன்னா கோல்டு ரேட் டிஃப்ரென்ஸ் வருது. உங்கள்கிட்ட கையில் காசு இருக்குது, கோல்டு ரேட் கம்மி ஆகுதுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த டைம் யூஸ் பண்ணிக்கோங்க. ஜூன் மந்தில் ஒரு தடவை ரொம்ப அமௌண்ட் வந்து கம்மியாக இருந்துச்சு. 6,570 ரூபா வரைக்கும் கம்மியாக இருந்திருக்கு. அந்த டைம் நிறைய பேர் சீட்டு கட்டை யூஸ் பண்ணியிருக்கிறீங்க, ஏதோ கோல்டு வாங்கவும் யூஸ் பண்ணியிருக்கிறீங்க, நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கிறீங்க. அந்த மாதிரி வந்து உங்களுக்கு எப்போ ரேட் வந்து கம்மியாகுதுன்னு உங்களுக்கு தோணுதோ அந்த டைமில் கையில் இருக்கிற காசை வந்து இங்கே கொடுத்து வாங்கிக்கோங்க. அப்படி இல்லைன்னா சீட்டு கட்டுறதா இருந்தால் நீங்கள் சீட்டு கட்டி கூட அதை யூஸ் பண்ணிக்கலாம்.
இது மாதிரி தான் நம்ம வந்து பார்த்து வாங்கணும். எப்போவுமே கோல்டு ரேட் வந்து அதிகமாக இருக்கும். அந்த பீக்லேயே நம்ம வாங்கணும்னு நினைக்கக்கூடாது. அது கம்மியாகும்போது நம்ம வாங்கணும். அது இல்லாமல் ஃபெஸ்டிவல் டைமில் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா வாங்குங்க. கையில் வந்து காசு இருக்கும்போது வாங்கணும்னு நினைங்க. அது இல்லாமல் இன்றைக்கி கோல்டு ரேட் பார்த்தீங்கன்னா 6820 வந்து மார்க்கெட் ரேட் வந்து கோல்டு ரேட் போயிட்டுருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க 6600க்கு தான் வாங்கினாங்க. இதுவே பார்த்தீங்கன்னா ₹200 வந்து அவங்களுக்கு லாபம் வருது. இதே வந்து ஒரு 5 இயர்ஸ் இல்லைனா ஒரு மினிமம் ஒரு 3 இயர்ஸ் ஆச்சு அவங்க வச்சுருந்தாங்கன்னா கோல்டு ரேட் நல்லா இன்க்ரீஸ் ஆகிருக்கும் அவங்களுக்கு. அதனால் கோல்டு காயின் வாங்குறது தப்பு கிடையாது. 6820 ரொம்ப வந்து ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குது. சடனாக வந்து இவ்வளோ ஹைக் ஆகும்போது கண்டிப்பாக வந்து டக்குன்னு கம்மியாகும். நீங்கள் கம்மியாக இருக்கிற டைமை பார்த்து சீட்டு கட்டுங்க. காயின் வாங்குறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா கோல்டு வந்து எப்போ நமக்கு ப்ரொடக்ஷன் பண்ணவே முடியாது. எப்போ இன்க்ரீஸ் ஆகுது எப்போ டவுன் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து கோல்டோட வேல்யூ வந்து ஃப்யூச்சர் வந்து நிறைய இருக்கிறதுனால தான் எல்லாமே கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இந்த வருஷத்துக்குள்ளேயே 7000 ரீச் ஆகும்னு சொல்கிறாங்க. இப்போயே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 6820 வந்துருச்சு. இன்னும் ஒரு 200 தான். கண்டிப்பாக டிசம்பருக்குள்ளே ரீச் ஆகிடுன்னு நினைக்கிறேன். உங்கள்கிட்ட கையில் காசு இருந்துச்சுன்னா நீங்கள் கோல்டாக பர்ச்சேஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா உங்கள்கிட்ட அமௌண்ட் இருந்துச்சுன்னா ஒன் டைம் டெபாசிட் போய்ட்டு ஸ்கீம் வந்து போடுங்க. ஒன் டைம் டெபாசிட் பண்ணுறதுக்கு காசு இல்லைன்னா உங்கள்கிட்ட வந்து பழைய ஜுவல்ஸ் இருந்துச்சுன்னா அடகு வச்சு வைக்கிறதா இருந்தால் வைங்க. அது உங்களோட விஷ். ஆனால் வந்து அதை பற்றி நிறைய பேர் கேட்குறீங்க. நான் அடுத்த வீடியோ வந்து அதை நான் போடுறேன். எப்படி வந்து கோல்டை வந்து லோன் வச்சு நம்ம வந்து அது ஜுவல்ஸாக மாற்றுறது அப்படின்னு மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அது இல்லாமல் டிஜி கோல்டை பற்றி நிறைய பேர் டவுட் கேட்டிருக்கிறீங்க. இப்போ வந்து நான்லாம் வந்து டிஜி கோல்டு தான் இப்போ வந்து போடுறேன். வந்து சீட்டு வந்து பே பண்ணல. அக்ஷய தீதிக்கு வந்து லாஸ்ட் இயர் வந்து ஸ்டார்ட் பண்ணுது. நிறைய பேர் டிஜி கோல்டு ஸ்டார்ட் பண்ணுறது தான் கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். சின்ன சின்ன அமௌண்ட் தான் நாளைக்கு பெரிய தொகையாகும். டிஜி கோல்டில் இன்றைக்கி என்ன கோல்டு ரேட் விற்குதோ அதை அப்படியே வந்து கிராமாக வர வைக்கிறாங்க. நீங்கள் இன்றைக்கி ₹100 கட்டுறீங்கன்னா ₹100 என்ன மில்லிகிராம் வருதோ அதை வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் வைக்கிறாங்க. 5% வந்து பெனிஃபிட் தராங்க ஃபஸ்ட்டு 75 டேஸில். உங்கள்கிட்ட எவ்வளோ அமௌண்ட் இருக்குதோ அதை நீங்கள் கட்டிகிட்டே வாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு 75 டேஸில் வந்து உங்கள்கிட்ட ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியாக நம்மக்கிட்ட இருக்கிற காசை வந்து மேஜராக இருந்த காசை வந்து நீங்கள் அதில் டெபாசிட் பண்ணிங்க 5% பெனிஃபிட்டோடு வரும். ஆனால் சப்போஸ் நீங்கள் வந்து காயின் தான் எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு வேஸ்டேஜ் வந்து அவங்க கடையில் வந்து 3%, 4% வரைக்குமே வேஸ்டேஜ்லாம் போடுறாங்க. வேஸ்டேஜில் வந்து அந்த பெனிஃபிட் வந்து கவர் ஆகும். ஆனால் சப்போஸ் நீங்கள் வந்து ஜுவல்லரி தான் பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்கன்னா அவங்க எவ்வளோ வேஸ்டேஜ் தராங்களோ அதை நீங்கள் தான் பேர் பண்ணணும். ப்ளஸ் வந்து 3% ஜிஎஸ்டி காட்டணும். அதே மாதிரி வந்து எங்கள் ஊர் பக்கம்லாம் வந்து தங்கமயிலேயே நாங்கள் எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறதுன்னு கேட்குறீங்க. தங்கமயில் பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லேயே நம்ம வாங்கிக்கலாம்னு சொல்லிடுறாங்க. அதில் ஒரு ரிடப்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் கஸ்டமர் கேருக்கு ஃபோன் பண்ணிங்கன்னா நான் வந்து பர்ச்சேஸ் பண்ண போகிறேன்னு சொன்னீங்கன்னா உங்களுடைய ஃபோன் நம்பர் லாகின் பண்ணியிருப்பீங்க. அந்த நம்பர் கொடுத்தீங்கன்னா உங்கள் ரிடப்ஷனில் போய்ட்டு அதை வந்து க்ளோஸ் பண்ணி தருவாங்க. ஓடிபி வரும் உங்களுக்கு. அதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காயின் பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்துச்சுன்னா அது உங்கள் அட்ரஸ்க்கு கொரியர் பண்ணிவிடுவேன்னு சொல்லியிருக்காங்க. இதே ஜுவல்லரி தான் வாங்க போகிறீங்கன்னா ஆன்லைனில் உங்களுக்கு வந்து வீடியோ கால்ஸ் அந்த மாதிரி காமிச்சு ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த டவுட் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இதில் வந்து ஜுவல்ஸ் தான் வாங்கணுமா இல்லை காயின்ஸ் வாங்கலாமான்னு சொல்லிட்டு ரெண்டுமே வாங்கலாம். கஸ்டமர் கேருக்கு சப்போர்ட் நம்பர் இருக்குது. நீங்கள் அதில் கால் பண்ணி கேளுங்க. அவங்க உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க டீட்டெயிலாக. அடுத்தது நிறைய பேர் என்ன டவுட்ஸ் கேட்டிங்கன்னா நம்ம எப்படி டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறது கேட்குறீங்க. நான் வந்து சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன் சப்ஸ்கிரைபர் டவுட் அண்டு சேவிங்ஸ்னு சொல்லிட்டு தங்கமயிலில். நீங்கள் அதை கொஞ்சம் செக் பண்ணுங்கள். அதை பார்க்காம நிறைய பேர் கேட்குறீங்க. அந்த வீடியோவில் நிறைய டவுட்ஸ் எல்லாம் நான் வந்து கேட்டிருப்பேன். இன்னும் கூட கொஞ்சம் பேர் வந்து நிறைய டவுட்ஸ் கேட்குறீங்க. அது கூட நான் நெக்ஸ்ட் வீடியோ என்னுடைய லாகின் வச்சு நான் போட்டு காமிக்கிறேன் என்ன டவுட்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு. அது இல்லாமல் வந்து நிறைய பேர் வந்து டார்கெட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அதுதான் தெரியலன்னு கேட்குறீங்க. டார்கெட் வந்து சைடில் வந்து 3 லைன்ஸ் இருக்கும். அதில் போனீங்கன்னா ஃபிக்ஸு டார்கெட்னு இருக்கும். டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் 1 கிராம்லேருந்து நீங்கள் எவ்வளோ கிராம் வேணால் நீங்கள் வந்து டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். மினிமம் வந்து நான் சொல்கிறது 1 கிராம் நீங்கள் எவ்வளோ வேணால் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். 1 இயர்க்குள்ளே நீங்கள் எவ்வளோ வந்து சேவிங் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து அதில் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் டெய்லி போட்டால் உங்களுக்கு அமௌண்ட் எவ்வளோ வரும், மந்த்லி போட்டால் உங்களுக்கு அமௌண்ட் வந்து எவ்வளோ வரும், வீக்லி போட்டால் அமௌண்ட் எவ்வளோ வரும்னு அதுவே காமிச்சிடும். நோட்டிஃபிகேஷன் கொடுத்தீங்கன்னா அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு அப்பப்போ மெசேஜ் வந்துகிட்டே இருக்கும். அது இல்லாமல் அவங்க வந்து சொல்லும் போது சேலரி வாங்கிட்டிங்கன்னா இது வந்து பொண்ணான நேரம், நீங்கள் வந்து கோல்டு வாங்க கரெக்டான டைம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். அப்புறம் வந்து 11 அப்படின்ற வரும். டைமிங் பார்த்து 11 அப்படின்ற மாதிரி வரும். அந்த டைம் வந்து குட் டைம் நீங்கள் வந்து கோல்டு பர்ச்சேஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வரும். இப்போ வந்து கோல்டு ரேட் கம்மியாக இருக்குது நீங்கள் வாங்குங்கன்னு சொல்லிட்டு அது ஒரு நோட்டிஃபிகேஷன். அது மாதிரி நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் அதை ஆன் பண்ணிங்கன்னா நீங்களே மறந்துட்டாலும் அந்த நோட்டிஃபிகேஷன் உங்களை ஞாபகப்படுத்தும். அது மாதிரி கூட நீங்கள் சேவிங்ஸ் பண்ணுங்கள். ஆனால் உண்டியல் சேவிங்ஸ் வந்து நான் பண்ண வேணான்னு சொல்லலை. உண்டியல் சேவிங்ஸ் பண்ணிங்கன்னா இன்றைக்கி நீங்கள் உண்டியல் சேவிங்ஸ் இப்போ சப்போஸ் அவங்க உண்டியலில் சேவிங்ஸ் பண்ணியிருக்காங்க 66,600 சேவிங்ஸ்
சேவிங்ஸ் பண்ணாங்கன்னா அதே 6600 தான் இருக்கும். இதே சப்போஸ் நீங்கள் கோல்டு வாங்கியிருந்தீங்கன்னா 6600 இந்த கோல்டு இன்றைக்கி வந்து 6820 வருது. அப்போ பார்த்தீங்கன்னா 200 டிஃப்ரென்ஸ் வருது. ஆனால் வந்து அந்த உண்டியல் வந்து டிஃப்ரென்ஸ் வராது. நம்ம போட்ட காசு போட்ட மாதிரியே தான் இருக்கும். அதனால் வந்து உண்டியலில் வந்து சேவிங்ஸ் பண்ணுறது பதில் நீங்கள் வந்து தங்க மயிலில் யூஸ் பண்ணுங்கள். நல்ல பெனிஃபிட்டோடு கொடுக்குறாங்க. நீங்கள் அதை ட்ரை பண்ணுங்கள். அது இல்லாமல் நிறைய பேர் வந்து மணி சேவிங்ஸ் கேட்குறீங்க. நான் ஆல்ரெடி வந்து போஸ்ட் ஆஃபீஸில் வந்து நிறைய ஸ்கீம் பற்றி சொல்லியிருக்கிறேன். இப்போ கடைசியாக வந்து ஒரு லாபம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா 2 ப்ராஃபிட் சொல்லிட்டு போட்டிருக்கிறேன். அது நல்ல பெனிஃபிட்டான ஸ்கீம். அது மாதிரி அதெல்லாம் நீங்கள் போட்டு ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணாமே வந்து நான் என்னால் வந்து அமௌண்ட்டு சேமிக்க முடியல, எனக்கு வந்து டார்கெட் வைக்க முடியல, நான் வாங்குகிற சேல்ரி கம்மி, எல்லா சேல்ரிக்கும் கண்டிப்பாக வந்து நீங்கள் பட்ஜெட் போடுங்க. நான் பட்ஜெட் வீடியோ போட்டிருக்கிறேன். இப்போ 10,000 சேலரி வாங்கினா எவ்வளோ பட்ஜெட் போடலாம், 20,000 30,000 அதில் ஒரு சேவிங்ஸோடு போட்டிருக்கிறேன். அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் வந்து ரெகுலராக பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் நீங்கள் ஃபஸ்ட்டு 1 மந்த் வந்து ட்ரை பண்ணுங்கள் டார்கெட்டை. நான் வந்து இந்த மாதம் ஃபுல்லாக இவ்வளோ சேலரி இந்த அமௌண்ட்டுக்குள்ளே தான் வந்து நான் வந்து ஃபேமிலியை ரன் பண்ண போகிறேன், அதுக்கப்புறம் வந்து நான் வந்து சேவிங்ஸ் பண்ண போகிறேன்னு பண்ணுங்கள். இல்லைனா வந்து ஃபஸ்ட்டு சேவிங்ஸ் அமௌண்ட்டை எடுத்து வச்சு இவ்வளோ தான் நமக்கு அமௌண்ட்டு, அதுக்குள்ளேயே நான் முடிக்கணும், கவர் பண்ணணும்னு நினைங்க. கண்டிப்பாக உங்களாலேயும் முடியும் சேவிங்ஸ் பண்ண. அது மாதிரி ஒரு 3 மந்த்ஸ் மட்டும் நீங்கள் கவர் பண்ணுங்கள். கவர் பண்ணிட்ட பிறகு உங்களுக்கு ஓகே, நான் கண்டிப்பாக வந்து இந்த அமௌண்ட்டை வந்து நான் மந்த் ஆன் மந்த்து சேவிங்ஸ் பண்ணுவேன்னு நினச்சேன், ஒரு சேவிங்ஸ் ஸ்கீமில் போடுங்க. இல்லைனா கோல்டு சீட்டில் போடுங்க, போஸ்ட் ஆஃபீஸில் போடுங்க. ஏதோ ஒரு வகையில் சேவிங்ஸ் பண்ணுங்கள். சேவிங்ஸ் பண்ணும்போது தான் அது நமக்கு வந்து கண்டிப்பாக வந்து நம்ம இந்த மந்த்து கட்டணுன்ட்டு எடுத்து வைக்க தோணும். ஃப்யூச்சரையும் வந்து நம்ம வந்து சேஃபாக வந்து ரன் பண்ண முடியும். யார்கிட்டையும் இந்த நேரத்துலையும் கஷ்டத்துக்கு வந்து நம்ம வந்து அமௌண்ட் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால தான் சேவிங்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் அப்பப்போ ரெகுலராக வீடியோவில் நான் சொல்லிக்கிட்டே வரேன். என் ஃப்ரெண்டு வந்து சொல்லியிருந்தேன்ல உங்களுக்கு, அவங்க வந்து உண்டியல் சேவிங்ஸ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு, அவங்க மொத்தமாக எடுத்துகிட்டு போனதே வந்து 13,500 ஏதோ சம்திங் தான் அவங்ககிட்ட இருந்துச்சு. அவங்களே வந்து பேலன்ஸ் 400 போட்டு கையில் இருந்து தான் போட்டு வாங்கணும்னு சொன்னாங்க. இது ஒரு நல்ல மூவ். ஆனால் வந்து அவங்க வந்து வேஸ்டேஜ் கொடுத்து வாங்குறதா இருந்தால் 18% வேஸ்டேஜ் போட்டாங்க. வேஸ்டேஜ் 2 கிராமுக்கு வந்து 18% போட்டால் எவ்வளோ வரும்னு உங்களுக்கே தெரியும். அது வேஸ்ட்டாக போகும்னு நினச்சி தான் அவங்க வந்து வேணாட்டாங்க. சின்ன பொருளுக்கு வந்து எப்போவுமே வேஸ்டேஜ் வந்து அதிகமாக போடுவாங்க. யாருன்னா சின்ன சின்ன ஐட்டம் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா வேஸ்டேஜே இல்லாமல் ஸ்கீம்லாம் நிறைய இருக்குது. ஆல்ரெடி 21 கோல்டு ஷாப் கம்பேரிசேஷன் போட்டிருக்கிறேன், அந்த வீடியோவை செக் பண்ணுங்கள். ஏன்னா வந்து வேஸ்டேஜே இல்லாமல் வாங்கும்போது நமக்கும் பெனிஃபிட்டு. மாதம் மாதம் வந்து நீங்கள் சீட்டில் பே பண்ணுங்கள். கிராம்ஸாக ஆட் ஆகிற ஸ்கீமை போடுங்க. நான் ரெகுலராக சொல்கிறது வந்து கிராம்ஸில் ஆட் ஆகிற ஸ்கீம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து 1000 ரூபாய் இன்றைக்கி கட்டுறீங்கன்னா இன்றைக்கி கோல்டு ரேட்டுக்கு அப்படியே கிராம்ஸாக வர வைப்பாங்க. கிராம் பேஸஸ் ஸ்கீம் வந்து போயிடுங்க. அதுலேயும் வந்து நோ வேஸ்டேஜ் ஸ்கீம் போங்க. இல்லைனா வந்து 18% வந்து ஃப்ரீ கொடுப்பாங்க, அது போங்க. அது இல்லாமல் ஃப்ரீ கிஃப்டெல்லாம் பார்த்துட்டு ஸ்கீம் போடாதீங்க. ஏன்னா ஃப்ரீ கிஃப்டெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த கடையில் எனக்கு கிஃப்டெல்லாம் தராங்க, நம்ம கிஃப்ட் வாங்க போகிறோமா இல்லை வந்து ஜுவல்லரி வாங்க போகிறோமா, நீங்கள் ஃபஸ்ட்டு அதை முடிவு பண்ணிக்கோங்க. நம்ம வந்து ஜுவல்லரி தானே வாங்க போகிறோம், அதனால் ஃப்ரீ கிஃப்ட்டை பார்க்காதீங்க. அது இல்லாமல் நீங்கள் போடுற கடையில் வந்து கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்குதா அப்படின்றத மட்டும் பார்த்துக்கோங்க. கலெக்ஷன் நிறைய இருந்துச்சுன்னா வந்து நம்ம எப்போயுமே ஒரு சீட்டு போட போகிறோன்னா நம்ம என்ன வாங்க போகிறோம் ஒரு ஐடியாவோடு தான் போடுவோம். இப்போ வந்து நீங்கள் ஒரு கம்மல் வாங்க போகிறீங்க, இல்லைனா ஒரு செயின் வாங்க போகிறீங்கன்னு இந்த சீட்டு போடுறீங்க. அப்போ அவங்கக்கிட்ட வந்து நான் இந்த செக்ஷன் போய்ட்டு நான் செக் பண்ணிவிட்டு வந்துட்டு நான் வந்து கார்டு போட்டுக்கிறேன் சீட்டு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க கண்டிப்பாக வந்து கூட்டிகிட்டு போய் காமிப்பாங்க. கலெக்ஷன்ஸ்லாம் ஃபஸ்ட்டு பாருங்கள். பார்த்துட்டு இதுக்கு எவ்வளோ வேஸ்டேஜ் வருது, என்ன மாடல்ஸ்லாம் இருக்குது, அப்படி எதனா மாடல்ஸ்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் பிக் எடுத்துக்கோங்க. அவங்க நான் ஒரு பிக்சர் எடுத்துக்கிறேன்னு சொன்னீங்கன்னா அவங்க எடுத்துக்க சொல்லுவாங்க. அதில் வந்து வேஸ்டேஜ் எவ்வளோன்னு மென்ஷன் ஆகிருக்கும், அதையும் நீங்கள் வாங்கிக்கோங்க. இல்லைனா வந்து எஸ்டிமேட் ஸ்லிப் கேளுங்க, எனக்கு வந்து இதுக்கு வந்து எவ்வளோ ஆகும் அப்படின்றது கேளுங்க. அவங்க வந்து எடுத்து கொடுப்பாங்க. அது இல்லாமல் இந்த ஸ்கீம் இந்த ஜுவல்ஸ் எடுத்தால் வந்து எனக்கு வேஸ்டேஜே இல்லாமல் வருமா நான் போடுற சீட்டுக்குன்னு கேளுங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி அந்த ஜுவல்ஸை வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள். சீட்டு போட்டு பெனிஃபிட்டே வந்து நமக்கு வந்து அந்த வேஸ்டேஜ் தான் பெனிஃபிட்டு. அந்த பெனிஃபிட்டே இல்லாமல் மறுபடியும் வந்து நீங்கள் வந்து வேஸ்டேஜ் கொடுத்துவாங்க. ஒரு கடையில் வந்து 28%, 24% தான் வேஸ்டேஜ் போடுறாங்க. உங்களுக்கு கொடுக்குறதே 18% தான். ஆனால் அதுலேருந்து நீங்கள் மறுபடியும் வந்து ஒரு 4%, 6% வந்து வேஸ்டேஜ் கொடுத்து வாங்குறதுக்கு உங்களுக்கு என்ன பெனிஃபிட் இருக்குதுன்னு தெரியல. நிறைய பேர் அந்த மாதிரி மூவ் பண்ணிட்டீங்க. அது தப்பான ராங்கான டிசிஷன் நான் சொல்வேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வேஸ்டேஜ் 18% கொடுத்து வாங்கும்போது நமக்கு ஃப்ரீக்காக தான் நம்ம போடுறோமே, அதுக்குள்ளே நம்ம என்ன கவர் ஆக பார்க்கணும். இல்லை நான் இதை விட அதிகமாக போடுறேன், அப்புறம் எதுக்கு நீங்கள் வந்து இந்த வேஸ்டேஜே இல்லாமல் ஸ்கீம் போகிறீங்க, மீதி 6% நம்ம தான் கையில் கொடுத்து வாங்குகிறோம். இது நான் கலெக்ஷன்ஸ் வந்து நான் நிறைய வந்து டிஃப்ரெண்ட்டாக சேவிங்ஸ் பண்ணுவேன்றவங்களோட ஆப்ஷன் வேறு. ஆனால் சேவிங்ஸ் பர்பஸ்க்கு தான் வாங்குகிறேன். நான் இப்போ தான் சின்ன சின்ன நகை வாங்குகிறோம் நினைக்கிறவங்களுக்கு அதுக்குள்ளேயே கவர் பண்ணுங்க. அப்போ தான் நமக்கும் பெனிஃபிட் வரும்.
பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் நோட் பண்ணி நீங்கள் வந்து ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ண போங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். எதனா டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.